அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு போதை விழிப்புணர்வு. ஸ்மோக்கிங் கேன்சர் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பது ஆகும் மற்றும் உயிரை கொல்லும். டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பள்ளியிலிருந்து மாணவர்கள் வீட்டிற்கு செல்லும் நேரம். எங்க நேராட்சி இன்னும் பையனை காணோம். கண்ணா இங்க வா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? வரத்துக்கு லேட் ஆகி போச்சுப்பா. சரி, 2 பேர் போய் வீட்டு போட படிங்க. கண்ணா இங்க நீங்க வா. என்னங்கப்பா? இந்தாடா போய் 10 ரூபாய்க்கு பீடி வாங்கிட்டு மீதி காசு நீ வச்சுக்கோடா. சரிங்கப்பா. கோபி கடைக்கு வரியாடா? நான் வரல, நான் வீட்டு படம் படிக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டோங்க. சேர்றோம். கடைக்காரனாச்சி பீடி 10 ரூபாய்க்கு கொடுங்க நாச்சி. இந்தாப்பா மிச்ச சில்லற. சரிங்க நாச்சி. இந்தாங்கப்பா. சரி, நீ போய் படம் வீட்டு படம் போடுறா கண்ணா. 10 நாட்களுக்கு பிறகு. கண்ணா நீங்க வாடா. சொல்லுங்கப்பா. போய் பீடி வாங்கிட்டு வாடா. சரிங்கப்பா. நாமளும் அப்பா நச்சு பீடி 10 ரூபாய்க்கு கொடுங்க நச்சு. நாமளும் இன்னும் 10 ரூபாய்க்கு வாங்கி பார்ப்போம். நான் மிச்ச சில்லறைக்கும் கொடுத்துருங்க. இந்தாப்பா. இந்தாங்கப்பா பீடி. கண்ணா போய் படுறாடி. ஓஹோ, இப்படிதான் அப்பா பீடி குடிக்கிறாரா? சரி, நாமளும் பாதி வாங்கி வச்சோம், அது குடிச்சு பார்ப்போம். புட்டை இரும்பு வரும் போல இருக்குது. குடிச்சாதான் சரியா போகும் போல இருக்குது. போகும், ருசியா இருக்குது. நம்ம டெய்லியும் குடிச்சு பார்ப்போம். என்னடா கண்ணா இருமுற? சும்மா தான் இருமுறப்பா. சரி, ஒழுங்கா போய் வீட்டு போட படுறா. சரிப்பா. இரவு 7 மணி. சரி, 7 மணி ஆச்சு. போய் கடைக்கு போயிட்டு இருக்கோம். அப்பா எங்கேயோ போறாரு, நாமளும் பின்னாடியே போவோம். இந்தாப்பா. வீட்டுக்கு போய் அந்த கடைக்கு போய் பார்ப்போம். அப்பா சாப்பிட நிறைய காசு இருக்குது, எடுத்துட்டு போவோம். அண்ணாச்சி, பின்ன எங்க அப்பா வாங்கிட்டு போனது, எங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னது அண்ணாச்சி. இந்தாப்பா. எப்படி கழட்டணும்னு தெரியலையே. அங்க ஒருத்தர் கழட்டுறாரு. புட்டம் கழட்டணுமா? இப்படிதான் ருசியா இருக்கும் போல இருக்குது. காருது குடிக்க குடிக்கதான் நல்லா தெளிவாகும். போற ஏறி போச்சு படிப்பு யாரெல்லாம் ருசியா. சரி, கிருக்குன்னு வந்து விழுந்துட்டேன். சரிடா தம்பி. பார்த்து பத்திரமா வீடு போடா. மணி என்ன ஆச்சுன்னா? 5 மணிப்பா. 5 மணி ஆகி போச்சா? வீட்டுக்கு போவோம். கண்ணா இங்க வா. சொல்லுங்கப்பா. நைட்டு ஃபுல்லா எங்கடா போன? ஃப்ரெண்டோட குரூப் ஸ்டடி எடுக்க போனோம்பா. சரி, எக்ஸாம் வருது, ஒழுங்கா படிக்கணும் சரியா? சரிடா. அடுத்த நாள். வயிறு வலிக்குது, தலை வலிக்குது. என்னாச்சுன்னா வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது தம்பி. அப்பா கூட்டாரு. பாப்பா, அப்பாவுக்கு வயிறு வலிக்குதாப்பா. இரு. கண்ணா என்னடா ஆச்சு? அப்பா வயிறு வலிக்குது, தலை வலிக்குது. வாடா டாக்டர் கிட்ட போலாம். என்னாச்சு?
ஆமாங்க சார். அல்சராக இருக்கும் மாத்திரை பற்றி தரேன். சரிங்க சார். சரிங்க சார். ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். சரிங்க சார். கண்ணா இருடா மாத்திரை போடுவியா? பத்து நாட்களுக்கு பிறகு நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்? நான் ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்? நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன் போக மாட்டேன்? சரி நான் போறேன். டேய் தம்பி, நான் ஸ்கூலுக்கு வரத அப்பாவிட்ட சொல்லக்கூடாது. நான் வரல. ஏன்னா போக மாட்டீங்க? நான் ஸ்கூலுக்கு போகணும்னா போகல. அப்பாட சொல்றேங்க. சொன்னீங்கன்னா உன்னை அடிச்சு விடுவேன். என்னமோ போய் தொலை. சரி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போன கடைக்கு போவோம். அப்பா போன இடத்துக்கு நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது. போவோம். கடைக்காரங்காச்சி 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா வாங்கிட்டு போனாரு. அது வாங்கிட்டு வர சொன்னாரு. இந்தாப்பா. போதை ஏறி போச்சு, படிப்பு தான் ஏறல, போறதான் ஏறும். பள்ளியிலிருந்து மாணவர்கள் வீட்டிற்கு வரும் நேரம் 4 மணி ஆகி போச்சு. பள்ளியிலிருந்து வந்துருக்காங்க. கோபி, நான் அப்பா ஸ்கூல்ல இருந்து வர்றது அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டானா? ஏங்க வாங்க. ஏ கண்ணா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனியாடா? போயிட்டு வந்துட்டேன்பா. சரி வீட்டு பாடம் கொடுத்தாங்களாடா? ஆ எடுத்து செய்டா. கோபி நீயும் எடுத்து செய்டா. நீ நல்லா படிக்கிறியாடா? சரி போய் 2 பேரும் வீட்டு பாடம் செய்விக்கடா. ஏ கோபி, ஏ கண்ணா நீங்க வாடா. சொல்லுங்கப்பா. 10 நாள் கழிச்சு டாக்டர் கூப்பிட்டு வர சொன்னாங்களா? வாடா போலாம். சரிங்கப்பா. டாக்டர் 10 நாள் கழிச்சு கூப்பிட்டு வர சொன்னீங்களா? கூப்பிட்டு வந்துட்டேன் டாக்டர். எப்படி இது? இப்போ அதே மாதிரி தான் டாக்டர் சொல்றான். பத்திரமா. சரி பண்ணுங்க டாக்டர். உங்கள் பையனுக்கு கிட்னி எல்லாம் வெந்துருச்சு. எந்திரிச்சா? உங்கள் பையனுக்கு சீக்கிரம் பழக்கம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க டாக்டர். குடிச்சாலும் அந்த மாதிரி ஆகும். சரி டாக்டர், என்ன டாக்டர் பண்ணோம்? ஆப்ரேஷன் பண்ணி 10 நாளுக்குள்ள எவ்வளோக்கு டாக்டர் ஆகும்? 3 லட்ச ரூபா ஆகும். சரி டாக்டர், நான் 3 நாளுக்குள்ள எப்படி 10 நாளுக்குள்ள என் தலையை அழகா வச்சாவது நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் டாக்டர். சீக்கிரம் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அடுத்த நாள் ஹலோ அண்ணா கோபி, கோபி எங்க அப்பாண்ணா. ஆமாங்கண்ணா. அண்ணா நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்கண்ணா, மீட்டிங் இருக்கு. சரிண்ணா. ஏ கோபி நீங்க வா. சொல்லுங்கப்பா. என்னடா பண்ண? டீச்சர் கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துறேன். அது சரி சரி வாடா கோபி போலாம். அண்ணா வாங்கண்ணா. இதை தம்பி நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நம்ம ஸ்கூல் பெருமை சேர்த்துக்கலாம். ஆனால் நானும் தம்பிக்கு பெருமை சேர்த்துறோம். சின்ன பையன் இப்படி ஒழுங்கா படிச்சு பெருமா சேர்த்துருக்கிறான். என் பெரிய பையன் குடிச்சிட்டு சுத்தி கிட்னி எல்லாம் வெந்து போச்சு. இப்ப 3 லட்ச ரூபா ஆகுமா ஆப்ரேஷன் பண்ண? அப்படிங்களாண்ணா? சரி நாங்கள் டீச்சர்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து காசு போட்டு கொடுக்கணும்ண்ணா. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கண்ணா. சரி சார், நன்றிங்க சார். 10 நாட்களுக்கு பிறகு டாக்டர் டாக்டர் பணத்தை கட்டியாச்சு டாக்டர். என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க.
நிமிடத்தை கண்ணு முடிச்சிடும். சரிங்க டாக்டர். 2 மணி நேரத்துக்கு பிறகு கண்ணா எந்திரிச்சிட்டியாடா? சரி, இனிமேட்டாச்சும் ஒழுங்கா குடிக்காத பள்ளிக்கூடத்துக்கு போடா. சரிங்கப்பா. சரிடா, என்னால என்னை பார்த்து தானே நீ இப்படி கெட்டு போன. நானும் இனிமேட்டு குடிக்க மாட்டேன்டா. நானும் குடிக்க மாட்டேன்ப்பா. சரிடா கண்ணா. எல்லாரும் நாங்க சொல்றத சொல்லுங்க. உக்காந்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் சொல்லுங்க. நாங்க சொல்றோங்க. மது தனிப்பட்ட நபரை இல்ல, மட்டுமல்ல இந்த சமுதாயம் முழுவதும் பாதிக்கும் போத பழக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பது